வணக்கம். நான் உங்கள் சிவா ஏஜென்சி விருதாச்சலம். நான் கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு 18 வருஷமா புல்லக்கரோடைய ஆத்தரைஸ்டு டீலராக இருக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது புல்லக்கரோடைய ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஸ்கேல்லெஸ் பேலரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கேல்லெஸ் பேலரோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, இதில் ஸ்கேல் வராது. ஸ்கேல் வரல அப்படின்றதுனால என்னென்னா, அடிக்கடி காற்றுல நூல் விலகவும், நூல் விலகும் போது டிரைவர் இறங்கி தூக்கும்போது ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட் மற்றும் டீசல் செலவு எல்லாமே இதில் மிச்சமாகும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இதில் 5 கரிக்கம்பி பைப் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு இழுக்கிற ஃபாஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். வைக்கல் எவ்வளோ லோட் ஆனாலும் உள்ள இழுத்துரும், ஈர வைக்கலும் எடுக்கும். அது ஒரு ஸ்பெஷல். இதில் மற்றபடி இதில் டிஜிட்டல் மீட்டரும் கொடுத்துட்றோம் நாங்கள். அது மட்டும் இல்லாமல் அதில் ஹெவி செயின் உங்களுக்கு கொடுத்துறதுனால செயின் கட் ஆகிற பிரச்சனை அடிக்கடி இருக்காது. அடுத்ததாக என்னென்னா, ஃபுல் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பொதுவாக பேலர் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கட்டு ஓப்பன் பண்ணுறது நீங்கள் கயிறு கட்டி ஓப்பன் பண்ணுவாங்க அல்லது பட்டன் அழுத்தி ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த மாடலில் நீங்கள் கயிறு கட்டி இழுக்க வேண்டாம், பட்டனையும் இழுக்க வேண்டாம். நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறது மட்டும்தான் டிரைவரோட வேலை. கட்டு லோடு ஆன உடனே ஒரு சவுண்டு, ஒரு பீப் சவுண்டு, அந்த சவுண்டை பார்த்துட்டு பேலர் நிறுத்திடணும் வண்டியை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சு வெளியில் வந்தவுடனே ஒரு சவுண்டு வரும். அதுக்கப்புறம் டிரைவர் போயிட்டே இருக்க வேண்டியதான். டிரைவர் திரும்பி பார்த்து கழுத்து வெளியேற பிரச்சனை இது எதுவுமே இருக்காது. டிரைவர் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஓட்டுவாங்க. அதனால டிரைவர் இந்த பேலர் ஓட்டுறதுக்கு இன்னும் ஆர்வம் காட்டுவாங்க. அதனால நிறைய சிரமங்கள் தவிர்க்கப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த பேலரில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்கேல் மாடலுக்கும் ஸ்கேல்லெஸ் மாடலுக்கும் ஒவ்வொரு கட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் மிச்சமாகும். அந்த 10 செகண்ட் மிச்சமாகிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு ஆவரேஜாக 300 கட்டு ஓட்டுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3000 செகண்ட்ஸ், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மிச்சப்படும். 1 மணி நேரத்தில் நம்ம ஒரு சில பேர் 50 கட்டு, 60 கட்டு, 40 கட்டு வரைக்கும் கட்டுவாங்க. அப்போ அந்த கட்டுற எண்ணிக்கை கூடுதலாக கிடைக்கும். ரெண்டாவது 1 மணி நேரம் ஓடுற டீசலோடைய செலவு உங்களுக்கு மிச்சமாகும். அதனால் நிறைய அட்வான்டேஜ், நிறைய மிச்சம் இருக்கிறதுனால இந்த பேலர் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. இந்த பேலருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லாருமே கேட்குற கேள்வி, எடுத்ததுக்கப்புறம் ஸ்பேர்ஸ் கிடைக்குமா, சர்வீஸ் கிடைக்குமா அப்படிங்கிற விஷயம்தான். ஆனால் எங்ககிட்ட 100% எல்லா ஸ்பேர்ஸுமே அவைலபிளாக இருக்குது, எப்பவுமே கிடைக்கும். அதே மாதிரி சர்வீஸ் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் என்கிட்ட விவசாயிகள் சொல்கிற விஷயம் என்னென்னா, விற்பனைக்கு அப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க, அதுக்கப்புறம் சர்வீஸ் கிடைக்க மாட்டேங்குது, ஸ்பேர் கிடைக்க மாட்டேங்குது அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் எங்ககிட்ட எப்போவுமே ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும். நாங்கள் எப்போவுமே ஃபோன் அட்டன் பண்ணுவோம். அந்த நைட் டைம் தவிர மீதி நேரம் அனைத்து நேரமும் ஃபோன் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு அந்த பாதுகாப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங் பாடி கொடுத்துருக்குறாங்க, உறுதியான கட்டமைப்பு. அப்போ உங்களுக்கு வைப்ரேஷனு சீக்கிரம் கலகலத்து போகிறது இதெல்லாம் இருக்காது. ரொம்ப நல்ல லைஃப் வரும். சூப்பரான ஒரு பேலர் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு சந்தோஷம். அடுத்தபடியாக என்னென்னா, டெக்னிக்கலான விஷயங்கள் நம்ம மெக்கானிக் டெக்னீஷியன் திரு பந்தல்ராஜன் அவர்கள் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவார். வணக்கம் சார். இது புல்லாகரோடைய மிஷின் செயின் புல்லாகரோவில் முக்கால் செயின் கொடுத்துருவாங்க. இது எவ்ரி 40 கட்டுக்கு ஒரு சிங்கிள் நீங்கள் ஆயில் போட்டு வந்தீங்கன்னா மேக்ஸிமம் குறைஞ்சபட்சம் 40,000 கட்டு 50,000 கட்டு வரைக்கும் ஓடும். இன்னும் கம்ப்ளைண்ட் வராது. அடுத்தது இதோட ஸ்பெஷலிட்டி மாங்காய் பிளேட். மாங்காய் பிளேட் 1 லட்சம் கட்டு வரைக்கும் ஆல்ரெடி 1 லட்சம் கட்டு இதில் கிரீஸ் வைக்கணும். 1 வீக் 1 டைம் இது கிரீஸ் வச்சுட்டு வரணும். கவுண்டிங் மிஷின் இது. ஆமாம், இப்போ இது பேட்டரி, வண்டியோட டிராக்டரோட பேட்டரியில் கனெக்ஷன் பண்ணிக்கிட்டு இங்கே ப்ளக் பாயிண்ட் அங்கே இருக்குது. நம்ம ஜாயின் பண்ணிட்டு இதில் டிராக்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் ரேட்டு கட்டு எவ்வளோங்கிறது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுங்க ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கட்டுங்கிறத காமிக்கும். இப்போ ஒரு வயல்லேருந்து இன்னொரு வயலுக்கு போகும்போது நீங்கள் இறங்கி சில நார்மல் பேலர்லாம் பார்த்தீங்கன்னா இறங்கி போய் எண்ண வேண்டியிருக்கும். இதில் என்ன கவுண்டிங் பண்ண தேவை கிடையாது. நீங்கள் இதிலே பார்த்து கவுண்டிங் பண்ணிக்கலாம். ஆமாம், இதிலே இருக்குது. நீங்கள் மொத்தம் இப்போ கட்டு இப்போ நீங்கள் பேலர் எடுத்ததுலேருந்து எவ்வளோ கட்டு ஓட்டுறீங்கன்னா இதில் மெமரி இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ ஓட்டுவோம், இப்போ ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் எவ்வளோ ஓட்டிங்கன்னா அதுவும் மெமரி எடுத்து பார்த்துக்கலாம். ஆமாம், இதான் ஹார்னு. இதில் தான் சவுண்டு வரும். கட்டு லோட் ஆச்சுன்னா உங்களுக்கு இதில் தான் சவுண்டு வரும். ஃபஸ்ட்டு சவுண்டு வரும் இதில். சரி, அதில் திரும்ப கேட்சர் நூலை கேட்ச் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் இந்த லாஸ்ட்டுக்கு வரும்போது ஒரு ஹார்ன் வரும். ரிட்டன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஹார்ன். அப்போ நூல் கட் ஆகிடும். 3வது ஹார்ன் அடிக்கும்போது நூல் கட் ஆகிடும். அடுத்து ஆட்டோமேட்டிக்காக பொட்டி ஓப்பன் ஆகிறதுக்கு 2 ஹார்ன் வரும். கட்டு கீழே விழுந்ததுக்கப்புறம் 2 ஹார்ன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வண்டி மூவ் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து அரியம் 5 பைப்பு. 5 பைப்புலையும் புஷ் கிடையாது, பேரிங் டைப். இதில் இந்த பேரிங் டைப்பு 5 பைப்பு, பேரிங் டைப்பு, புஷ் டைப்பு கிடையாது. அது மாங்காய் பிளேட்டு சொன்ன மாதிரி அது மெயின் மாங்காய் பிளேட் தான். மற்ற பேலருக்கும் இதுக்கும் மாங்காய் பிளேட்டு நமக்கும் அதில் கொடுக்குற பேரிங் எல்லாமே 1 லட்சம் கட்டு வரைக்கும் ஒன்றும் ஆகாது. கிரீஸ் மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும் கரெக்டாக. மற்ற பேலரை விட நம்ம ரோலரோட ரோல் ரொம்ப ஹெவியானது. பேரிங் எல்லாமே பெரிய பேரிங் கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்கேல் டைப்பில் பெரிய மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா,
ஸ்கேல் நேரம் அடிக்கும். அடிக்கடி நூல் வந்து சிக்கிக்கும், கீழே விழுந்து சிக்கிக்கும். டிரைவர் இறங்கி இறங்கி இருந்து டென்ஷன் ஆகிட்டு 3வது நிமிஷத்துல கையை விட்டு அவங்களுக்கு அடிபடுறது போகிறது வருது. அந்த பிரச்சனை இதில் வராது. அதுதான் மெயின். அதுதான். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்கேலில் வந்து நூல் உழுந்து இப்படி போகிறதுக்கு 30 செகண்ட் ஆகும். நம்ம நான் ஸ்கேலில் வந்து 19 செகண்டில் கட்டி முடிச்சு கீழே விழுந்துடும் கட்டு. நம்மளுக்கு திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு வராது. ஹார்ன் சவுண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே அந்த டிஸ்பிளேல நின்று காமிக்க, உங்களுக்கு திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் வராது. ஸ்கேல் டைப்பில் என்னன்னா நூல் உழுந்து சிக்கிக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த டைமில் தான் வந்து நீங்கள் இறங்கி வந்து கையை விட்டுக்கிறது, சிக்கிக்கிறது, போகிறது வர்றது. இதில் அது கம்பல்சரி வராது.